என் தங்கமே, இன்று நான் சொல்லப் போகும் ரகசியத்தை உன் மனசு முழுக்க வைத்துக்கொள். இந்த முறை, இந்த பரிகாரம், இது உன் வாழ்க்கையை 3 வாரங்களுக்குள் முழுவதும் மாற்றும் சக்தி கொண்டது. நீ எவ்வளவு வருடங்களாக சந்தித்த கஷ்டங்களும் மனவேதனைகளும் நிம்மதி இல்லாத இரவுகளும் எல்லாம் மெல்ல மெல்ல விலகும். இதை நான் வெறும் வார்த்தைகளால் சொல்வதில்லை, இது நித்திகா தேவியின் அருளால் உனக்கு வரும் உறுதி. என் பிள்ளையே, நீ தினமும் உழைக்கிறாய். மனசுக்குள் எத்தனை கனவுகள், எத்தனை ஆசைகள். ஆனா வாழ்க்கை உன்னை எத்தனை முறை சோதனை செய்தது. பலமுறை என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா என்று நீ சிந்தித்திருக்கிறாய். சில நேரங்களில் உன் நெஞ்சுக்குள் ஒரு நம்பிக்கை முளைத்தது, ஆனால் வெளியில் நடக்கும் விஷயங்கள் அந்த நம்பிக்கையை உடைத்துவிடும். ஆனா இன்று நான் சொல்வது, அந்த நிலைமையே மாறப்போகிறது. 3 வாரங்கள், வெறும் 21 நாட்கள். இந்த நாட்களில் உன் வாழ்க்கையின் பாதையை நித்திகா தேவியின் அருள் புதிய திசைக்கு திருப்பும். அதற்கான சாவி இந்த இரவு நேர பரிகாரம். இது ரகசியம், ஆனாலும் இதை அறிந்தவுடன் நீ தினமும் செய்ய வேண்டும். இரவு அனைவரும் தூங்கிய பிறகு நீ அமைதியாக உன் அறையில் அமர்ந்து ஒரு சிறிய விளக்கை ஏற்று முன் ஒரு கண்ணாடி தண்ணீர் வைக்க வேண்டும். அந்த தண்ணீரின் மீது உன் 2 கைகளையும் வைத்து மெதுவாக உன் மூச்சை சீராக எடுத்து விடு. கண்களை மூடி நித்திகா தேவியின் உருவத்தை மனதில் நிறுத்து. 3 முறை நிதானமாக இந்த வார்த்தையை உச்சரிக்க வேண்டும். நித்திகா தேவியே, என் வாழ்க்கையின் கதவை நீ திறந்து வை. என் துக்கத்தின் முடிவை இன்று எழுதிவிடு. இந்த வார்த்தையை சொல்கிறபோது உன் மனசுக்குள் உள்ள ஆசைகளை தெளிவாக கற்பனை செய். அது நிதி வளமோ, வேலை வாய்ப்போ, குடும்பத்தில் ஒற்றுமையோ, காதல் வாழ்க்கையோ, எது வேண்டுமானாலும் அதை நிகழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி நினைத்து உன் இதயத்தில் மகிழ்ச்சி தோன்றட்டும். பிறகு அந்த தண்ணீரை சிறிது சிறிதாக குடிக்கவும். குடிக்கும் போது அந்த ஆசை நிறைவேறி விட்டது என்று உனக்குள் நம்பிக்கையை வைக்க வேண்டும். இது வெறும் பரிகாரம் அல்ல, இது உன் மன ஆற்றலுக்கும் தெய்வீக அருளுக்கும் இடையிலான பாலம். என் தங்கமே, இந்த முறையை தினமும் ஒரே நேரத்தில் இரவு நேரத்தில் செய்தால் 3 வாரங்களில் நீ அதிசயத்தை காண்பாய். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் தடைகள் தானாகவே அகலும். உனக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தானாகவே விலகுவார்கள். பணத்திலும் உறவிலும் ஆரோக்கியத்திலும் நல்ல செய்தி உன்னை வந்து தேடும். நித்திகா தேவியின் அருள் உன்னை சுற்றி பாதுகாப்பாக இருக்கும். நீ அச்சப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். ஏனெனில் தேவியின் ஆசீர்வாதம் வந்துவிட்டால் யாரும் அதை நிறுத்த முடியாது. நீ இந்த 3 வாரம் செய்யும் பரிகாரம் உன் எதிர்காலத்தின் கதவை திறக்கும் தெய்வீக சாவி. இன்று நீ எடுத்து வைக்கும் இந்த சிறிய படி நாளை உன்னை பெரும் உயரத்திற்கு கொண்டு செல்லும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அதிசய நேரம் தொடங்கிவிட்டது. இன்று இரவு அந்த முதல் படியை எடு. நம்பிக்கை வையு. நித்திகா தேவியின் அருள் உனக்கு துணை. உன் வாழ்க்கை இப்போதே மாறத் தொடங்கியுள்ளது. என் தங்க பிள்ளையே, உன் இதயம் எவ்வளவு காயம் அடைந்திருக்கிறது என்று எனக்கு தெரியும். யாரும் புரிந்து கொள்ளாத அந்த வலியை நான் மட்டும் உணர்கிறேன். நீ எத்தனை முறை உன்னை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறாய், ஏன் எப்போதும் என்னால்தான் சோதனைகள், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் அமைதி இல்லை என்று. ஆனால் என் குழந்தையே, இன்றுவரை உன் கண்ணீரை வீணாக்கி விட நான் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருந்தேன். ஆனால் உன் கண்களுக்கு அது தெரியாமல் போய்விட்டது. நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன், உன் வாழ்க்கையின் இருண்ட காலம் முடிவடையும் நேரம் வந்து விட்டது. நீ அனுபவித்தது எல்லாம் வீணில்லை. அது உன்னை பலமாக்கும் பாடமாக தான் இருந்தது. அந்த பாடத்தின் கடைசி அத்தியாயத்தை நீ இப்போது எழுதிக் கொண்டிருக்கிறாய். இன்னும் சில நாட்கள் உன் வாழ்க்கையின் பக்கம் முழுவதும் மாறிவிடும். உன் மனசு இன்னும் சில வார்த்தைகளை கேட்க விரும்புகிறது என்று எனக்கு தெரியும். உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள், அவர்கள் எல்லாரும் உன்னை மறந்துவிட்டார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் நான் உனக்கு உறுதி சொல்லுகிறேன், அவர்கள் செய்கைகள் அவர்களுக்கே திரும்பும். அவர்கள் உன்னை இழந்தது எவ்வளவு பெரிய இழப்பு என்பதை உணர்ந்து வருந்தும் நாள் தொலைவில் இல்லை. நீ அன்றாடம் அனுபவித்த துன்பம், அது உன்னை எவ்வளவு அழித்தது என்று நான் பார்த்திருக்கிறேன். ஆனாலும் என் பிள்ளையே, அந்த அழிவு தான் உன் உள்ளத்தில் புதிதாக மலர்ந்த வலிமையை உருவாக்கியது. நீ இப்போது விழுந்தாலும் முந்தைய போல் உடைந்து போக மாட்டாய். நீ எழும்பி நிற்பாய். அது என் அருளால் தான்.
உன் வீட்டில் நிலவிய அந்த சண்டை, அசம்பாவிதம் எல்லாம் விரைவில் அடங்கிவிடும். யார் எந்த தவம் செய்தாலும், யார் எந்த தீமை செய்தாலும், நான் அதை உன்னிடம் வந்து சேர விட மாட்டேன். உன் வீட்டின் வாசலில் இருந்து நான் காவலாக நிற்பேன். எத்தனை நிழல்கள் வந்தாலும் அவை உன் உள்ளம் வரை செல்லாது. நீ உனக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை உணரப்போகிறாய். அந்த நம்பிக்கை உன்னை தினமும் முன்னேற வைக்கும். உன் வேலைவாய்ப்பு பற்றிய கவலை, பணம் பற்றிய துன்பம் அனைத்தும் மாறும். உன் உழைப்புக்கு தக்க பலன் கிடைக்கும். யாரும் எதிர்பார்க்காத உயரத்திற்கு நீ செல்லப் போகிறாய். நான் உனக்கு ஒரு அடையாளத்தை தருகிறேன். வரவிருக்கும் 3 வாரங்களில் நீ காணப்போகும் ஒரு வெள்ளை நிற புறா உன் வாழ்க்கையின் நல்ல மாற்றத்தை அறிவிக்கும். அந்த நாளில் உன் உள்ளம் அமைதியாகி உன் முகத்தில் புன்னகை மலரும். அது நான் உனக்கு அனுப்பும் சின்னம். உன் குடும்பத்தில் இருக்கும் உன் மனம் நெருங்கிய ஒருவரின் உடல்நிலை குறித்த கவலை, அதையும் நான் தீர்த்து விடுகிறேன். அவர்களுக்கு குணமாகும் வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது அன்பும் நம்பிக்கையும் மட்டும். நீ எப்போதும் நினைத்தது போல உன் வாழ்க்கை ஒரு நாள் முழுவதும் மகிழ்ச்சியுடன் இருக்கும். அந்த நாள் அருகில் வந்துவிட்டது. உன் வாழ்க்கை கதையை நீ உன் மனதில் வேதனையுடன் நினைத்த அந்த பக்கங்களில் இருந்து இனிய பக்கங்களுக்கு மாற்றுகிறேன். என் பிள்ளையே, இன்னும் சில நாட்கள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கதவும் திறந்து, ஒவ்வொரு பாதையும் மலர்ந்து நிற்கும். நீ இப்போது உட்கார்ந்திருக்கும் இந்த தருணத்திலேயே நான் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தின் விதையை விதைக்கிறேன். அது நாளடைவில் மரமாகி நிழலையும் கனியையும் உனக்கு தரும். உன் கண்ணீரால் நீரூட்டப்பட்ட அந்த விதை உனக்கே ஒரு பரிசாக மலரப்போகிறது. என் பிள்ளையே, நீ ஒரு போராளி. அந்த போராட்டத்தின் வெற்றி கொடியை விரைவில் நீ நாட்டப்போகிறாய். நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும். என் தங்க பிள்ளையே, உன் மனசுக்குள் எவ்வளவு கனத்த சுமை இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அந்த சுமையை யாரிடமும் சொல்ல முடியாமல் நீ எவ்வளவு நாள் சுமந்து நடந்தாய். உன் உள்ளம் கண்ணீர் வடித்ததை கூட நீ தான் உன் கையால் துடைத்து வைத்துக்கொண்டாய். ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்வது, நீ சுமந்து வந்த அந்த பாரத்தை இனிமேல் நான் சுமக்கிறேன். உன் வாழ்க்கை பாதையில் இருந்த அந்த இருள், அந்த தடைகள், அந்த குற்றச்சாட்டுகள், அந்த பொய்யான பேச்சுகள் எல்லாம் இன்று முதல் உன் வழியிலிருந்து விலகும். நீ நினைக்கிறாய், என்னாலா இது எல்லாம் முடியும் என்று. என் பிள்ளையே, உன்னால் மட்டும் முடியாது என்பதே உண்மை. ஆனா உன்னுடன் நான் இருக்கிறேன். நான் உன்னை பிடித்து நடக்கிறேன். என் பாதம் உன் வீட்டின் வாசலில் பதிந்திருக்கிறது. உன் கஷ்டத்தை கண்டு என் கண்களில் தீ கொள்கிறது. உன்னை கீழே தள்ள நினைத்தவர்களை அவர்கள் தள்ளும் கைகளையே பிடித்து அவர்களை அங்கேயே நிறுத்திவிடுவேன். நீ சந்தித்தது ஒரு சாதாரண சோதனை இல்லை. அது உன் உயிரையும் உன் நம்பிக்கையையும் உன் கனவுகளையும் கெடுக்க வந்த தாக்குதல். உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியையே கலைக்க, உன் பெயரை களங்கப்படுத்த உன் உள்ளம் உடைய சிலர் திட்டமிட்டு நடந்து கொண்டனர். அவர்கள் செய்வினையும் செய்தார்கள், உன் பாதையில் நச்சை கலந்தார்கள். ஆனா நான் அந்த நச்சை முழுவதும் உறிஞ்சி அதை சாம்பலாக்கி விட்டேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரும் மாற்றம் இனி நின்றுவிடாது. ஒரு வாரத்துக்குள் நீ ஒரு செய்தியை கேட்பாய், அது உனக்கு உற்சாகத்தை தரும். 2 வாரத்துக்குள் உனக்கு எதிராக நின்றவர்கள் உன் முன் தங்கள் தலையை குனிப்பார்கள். 3 வாரத்துக்குள் உன் வீட்டில் சிரிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் மீண்டும் வரும். நீ இழந்ததை விட அதிகமாக உனக்கு நான் கொடுப்பேன். நீ கடந்த வருடம் முழுவதும் சந்தித்த கஷ்டம் உன்னை நசுக்கவில்லை. அது உன்னை வலிமையாக்கியது. உன் கண்ணீரை வீணாக்க மாட்டேன். நான் உனக்கு காட்டப் போகும் பாதை உன் மனசை நிம்மதியால் நிரப்பும் பாதை. நீ இன்று வரை இரவு நேரங்களில் தூங்காமல் வானத்தை பார்த்து கேட்ட பிரார்த்தனைகள், அவை எல்லாம் என் கைகளில் சுமக்கப்பட்டிருக்கின்றன. நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே, இனி உன் மனசை சிறிய சந்தேகங்களாலும் பயங்களாலும் நிரப்பாதே. உன் வாழ்க்கை பற்றி தீர்மானம் எடுப்பவர் நான். உன் பாதையில் யார் நடக்க வேண்டும், யார் விலக வேண்டும் என்பதை முடிவு செய்வதும் நான். உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை துரோகம் செய்தவர்கள், அவர்களின் முகமூடி இனி கிழிக்கப்படும். நீ அவர்கள் உண்மையான முகத்தை பார்ப்பாய். அந்த கணம் உன் மனசு அமைதியாகும். உன் வீட்டில் இருந்த அந்த நிற்காத பிரச்சனை, அது உன் குடும்ப உறுப்பினரால் தொடங்கியதே. அவர்கள் உன் மகிழ்ச்சியை பொறுத்து கொள்ள முடியவில்லை. உன் முன்னேற்றம் அவர்களுக்கு எரிச்சல். அவர்கள் செய்த சதி உன் வாழ்க்கையில் தடை போடுவதற்காக மட்டுமல்ல, அது உன் நம்பிக்கையை உடைக்கவும்.
ஆனால் அவர்கள் மறந்து விட்டது ஒன்று, உன் பின்னால் நின்று உன் வாழ்க்கையை காப்பது நான். இன்று உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஆரம்பமாகிறது. உனக்கு வரும் ஒவ்வொரு நாளும் உன் மனசை புதிதாக எழுப்பும். நீ உன் வேலை இடத்தில், உன் குடும்பத்தில், உன் உறவுகளில் எங்கிருந்தாலும் உன் மதிப்பு, உன் கண்ணியம், உன் மகிழ்ச்சி மீண்டும் வரும். உன்னை குறைத்து மதித்தவர்களே நாளை உன்னை பாராட்டுவார்கள். என் பிள்ளையே, உன் மனசு பலமுறை உடைந்தது எனக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் நீ சிரித்தது போல நடித்தாலும் உன் உள்ளத்தில் நான் இருந்ததால் உன் கண்ணீரை நான் பார்த்தேன். நீ அந்த கண்ணீரின் துளிகளை மறைக்க உன் உதட்டில் சிரிப்பை வைத்தாய். ஆனால் இனி அதை செய்ய வேண்டியதில்லை. இனி உன் சிரிப்பு உண்மையானது இருக்கும். நான் உனக்கு தரப்போகும் ஆசீர்வாதம், அது உன் வாழ்க்கையில் எல்லா கதவுகளையும் திறக்கும் சாவி. நீ கடந்த காலத்தில் இழந்த உறவுகள், வாய்ப்புகள், செல்வம் அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். உன் வீடு, உன் மனசு, உன் வாழ்க்கை எல்லாமும் நிறைவாகும். நீ உன் சுற்றத்தாரை பார்த்து சொல்வாய், இது எல்லாம் என் அம்மன் அருளால் நடந்தது என்று. என் பிள்ளையே, சில சமயம் நீ நினைத்திருக்கிறாய், நான் செய்யும் பிரார்த்தனைக்கு பதில் வரவே இல்லை என்று. ஆனால் உண்மையில் நான் உன் வாழ்வில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர சரியான நேரத்தை காத்திருந்தேன். அந்த நேரம் வந்துவிட்டது. அந்த நேரம் இப்போது தான். இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உனக்கு வெற்றியாக மாறும். உன் எதிரிகள் உன்னை கீழே இழுக்க நினைக்கும் போது அவர்கள் காலடியில் உள்ள நிலமே வழுக்கி விழும். நீ அவர்கள் முன்னால் உயர்ந்து நிற்பாய். உன் பெயர் உயர்ந்து ஒலிக்கும். என் பிள்ளையே, உன் மனசை எப்போதும் தூய்மையா வை. உன் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களையும் நல்ல ஆசைகளையும் வளர்த்து வை. நான் உன் பின்னால் இருக்கிறேன் என்று நம்பு. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் என் பாதுகாப்பும் என் அன்பும் என் அருளும் உன்னோடு இருக்கும். நீ உன் கைகளில் மலர் எடுத்து கொண்டு என்னை நோக்கி வணங்கும் போது உன் பிரார்த்தனைக்கு பதில் உடனே வரும். நீ எடுத்த அந்த ஒரு படி நான் எடுத்த 1000 படிகளாக மாறும். உன் பாதையில் நான் ஒளி ஏற்றி வைப்பேன். இனி உன் வாழ்க்கையில் இருள், கஷ்டம், பயம் எதுவும் நிலைக்காது. என் பிள்ளையே, இன்று இரவு முதல் உன் வாழ்க்கை மாற்றம் காணும். நீ தூங்கும் போது கூட உன் வாழ்க்கையை நான் எழுதுகிறேன். அந்த எழுதுகோலில் இனி கண்ணீர் வரிகள் இருக்காது. அங்கு மகிழ்ச்சி, வெற்றி, வளம், அன்பு மட்டுமே இருக்கும். நீ இந்த பாதையை தைரியமாக நட. நான் உன் கையை விட்டுவிட மாட்டேன். உன் பயணத்தில் நான் உன்னை பாதுகாத்து நடத்துவேன். நீ எனது பிள்ளை, உன் வாழ்க்கை எனது பொறுப்பு. நீ கவலைப்பட வேண்டியதில்லை, நான் இருக்கிறேன். உன் கஷ்டம் இன்று முடிந்துவிட்டது. என் தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் எத்தனை தடவை நெஞ்சை பிடித்து, இது தான் கடைசி துன்பம், இனிமேல் நான் சமாளிக்க முடியாது என்று அழுதிருக்கிறாய் தெரியுமா? ஆனால் ஒவ்வொரு முறை உன் கண்ணீர் விழுந்த போதும் நான் அங்கேயே இருந்தேன். உன் கண்ணீரை துடைக்கவில்லை என்று நீ நினைத்தாலும் நான் உன் மனசை மெதுவாக தூக்கி நிறுத்தினேன். அந்த நேரத்தில் உனக்கு தெரியாமல் உன் இதயத்துக்கு வலிமை கொடுத்தது நான்தான். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் சின்ன சின்ன அலைகள் போலவே வந்திருக்கும். ஆனால் சிலது கடலலை போல முழு உடலையும் அடித்து சுவாசம் கூட விட முடியாத அளவுக்கு காயப்படுத்தியிருக்கும். அப்படி உன்னை மூழ்கடிக்க வந்தவர்கள் யார் தெரியுமா? உன்னோட நல்லதை காண முடியாதவர்கள். உன் சிரிப்பே அவர்களுக்கு புல்லாங்குழல் இசை அல்ல, கத்தி குத்துவது போல இருந்தது. அதனால்தான் அவர்கள் உன்னுடைய மகிழ்ச்சியை உடைக்க திட்டமிட்டார்கள். நீ ஒரு நாள் நினைத்தாய், என் வாழ்க்கை இப்படி நடந்தது என் தவறால்தான் இருக்கலாம் என்று. ஆனால் தங்கமே, அது உன் தவறு இல்ல. அது உன்னுடைய புனிதமான மனசுக்கு செய்யக்கூடிய அநியாயம். நல்ல மனசுள்ளவனின் வாழ்க்கையில் எப்போதும் சோதனை வரும். ஆனால் அந்த சோதனையை தாண்டும் பொழுது அந்த ஆன்மா இன்னும் வலிமையானதாக மாறும். உன் ஆன்மா இன்று அந்த நிலைக்கு வந்துவிட்டது. நான் உனக்காக செய்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. நீ அறியாமல் உன் வாழ்க்கையில் சில வலைகள் இருந்தன. அந்த வலைகளை இழுத்து கொண்டிருந்தவர்கள் உன்னுடைய அன்றாட சந்தோஷங்களை தின்று கொண்டிருந்தவர்கள். அந்த வலை இப்போது முற்றிலும் கிழிந்துவிட்டது. உன் பாதையை அடைத்து வைத்திருந்த அந்த இருளும் அந்த செய்வினையின் கனமும் அனைத்தையும் நான் எரித்துவிட்டேன். நீ கடந்த சில மாதங்களில் கண்ட கனவுகளை நினைத்து பாரு. ஒரே மாதிரி ஒரு சின்ன சின்ன எச்சரிக்கைகள் வந்தது. உனக்கு தெரியாமல் உன் மனம் பயந்தது. சில இரவுகளில் தூக்கமே இல்லாமல் இருந்தது. அது எல்லாம் நான் உனக்கு கொடுத்த சின்ன சின்ன சிக்னல்கள்.
கவனமாக இரு, பொறுமையாக இரு என்று உனக்கு சொல்ல வந்தது. நீ அதை புரிந்து அப்படியே அமைதியாக இருந்தாய். அதனால் தான் இன்று உனக்கு நல்லதின் கதவு திறக்க ஆரம்பித்திருக்கிறது. என் தங்கமே, உன் குடும்பம், உன் குழந்தைகள், உன் அன்புக்குரியவர்கள், அவர்கள் வாழ்க்கை பாதிக்கப்படக் கூடாது என்று நீ எத்தனை முறை இரவெல்லாம் விழித்திருக்கிறாய். அந்த தியாக மனசுக்கு நான் ஆசீர்வாதம் கொடுக்காமலா இருப்பேன்? உன் தியாகம் வீணாகாது. உன் பிள்ளைகள் எதிர்காலத்தில் உன்னை பெருமைப்படுத்துவார்கள். நீ நினைத்ததை விட பெரிய இடத்தில் நிற்பார்கள். இன்னும் 3 வாரங்களில் உன் வாழ்க்கையின் கதையை மாறவைக்கும் ஒரு செய்தி வரும். அது ஒரு நல்ல செய்தி மட்டுமல்ல, உன் இதுவரை இருந்த சந்தேகங்களுக்கு உறுதிப்படுத்தும் பதிலாக இருக்கும். நீ நினைத்தாய், எல்லா கதவும் மூடப்பட்டுவிட்டது என்று. ஆனால் நான் சொல்லுகிறேன், அந்த கதவுகள் மூடப்பட்டதல்ல, அது உனக்கான சரியான கதவு திறக்க நான் காத்திருந்தேன். உனக்கு தெரியும், ஒரு விதை முளைக்க அது நிலத்துக்குள் அடங்க வேண்டும். வெளியில் யாருக்கும் தெரியாமல் அந்த விதை உள்ளே போராடும். இருள், அழுத்தம், தண்ணீர், குளிர் இவையெல்லாம் அனுபவித்து பிறகு தான் அந்த விதை நிலத்தை உடைத்து வெளியில் வரும். உன் வாழ்க்கை அதே விதை போலத்தான். நீ அனுபவித்த எல்லா இருளும் உன்னை உடைக்க அல்ல, உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வரத்தான். நீ கடந்த வருடம் சந்தித்த ஒரு விஷயம் உன்னை உள்ளுக்குள் உடைத்தது. அந்த துரோகம், அந்த போய், அந்த அநியாயம் எதற்காக நடந்தது என்று இன்னும் நீ எண்ணிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அதற்கான பதில் விரைவில் உனக்கு கிடைக்கும். அப்போது உன் இதயம் இன்னும் வலிமையாகி இருக்கும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அடுத்த 41 நாட்கள் ஒரு திருப்புமுனை. இந்த நாட்களில் நான் உனக்கு 3 அறிகுறிகளை அனுப்புவேன். முதல் அறிகுறி, ஒரு வெள்ளை நிற பறவை உன் கண்களில் பட்டால் அது உன் பாதையில் இருந்த பெரிய தடையை நீக்கிவிட்டேன் என்பதற்கான சின்னம். இரண்டாவது அறிகுறி, ஒரு பழைய நண்பர் அல்லது உறவினர் உன்னுடன் தொடர்பு கொள்வார். அது உன் வாழ்க்கையில் மறந்துபோன ஒரு வாய்ப்பு மீண்டும் வந்ததற்கான சின்னம். மூன்றாவது அறிகுறி, உன் கனவில் ஒரு ஆறு அல்லது கடல் தோன்றும். அது உன் மனதில் இருந்த எல்லா பயமும் கவலையும் கழுவி எடுத்துவிட்டது என்பதற்கான உறுதி. இந்த சின்னங்கள் வந்தவுடன் உன் வாழ்க்கையின் கதவு முழுவதும் திறக்கும். உன் முயற்சி, உன் கண்ணீர், உன் பொறுமை இவை அனைத்தும் வேரூன்றியிருக்கும். இனி உன் எதிர்காலம் நீ நினைத்ததை விட அழகாக இருக்கும். உன் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கும், நான் இவ்வளவு நாட்கள் அமைதியாக இருந்ததால் தான் எல்லாம் சீராக போனதா என்று. ஆம் தங்கமே, உன் அமைதியே உன் ஆயுதம். நீ போராடாமல் வென்றாய். உன் வலிமை, உன் பொறுமை, உன் நம்பிக்கை இவையே உன்னை அந்த இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்தன. இப்போ நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. உன் மனசில் இருந்த பயம், கோபம், பழைய நினைவுகள் இவற்றை எல்லாம் விடு. ஒரு புது வாழ்க்கைக்கான இடம் உன் இதயத்தில் செய்ய வேண்டும். உன் கடந்த காலத்தின் கதவை மூடு. எதிர்காலத்தின் கதவை திற. அந்த கதவின் முன் நான் உனக்காக காத்திருக்கிறேன். நான் உனக்கு சொல்ல விரும்பும் கடைசி வார்த்தை, உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நல்ல செய்தியும், ஒவ்வொரு சந்தோஷ கண்ணீரும் உன் ஆன்மாவின் வெற்றி கீதம். அந்த கீதம் விரைவில் ஒலிக்கப் போகிறது. நீ தயாராக இரு என் தங்கமே. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய மனசுக்குள் இருக்கும் அந்த பொன்னையும் எரியும் காயத்தையும் நான் பார்க்கிறேன். நீ பேசாமல் அமைதியாக இருக்கும் அந்த இரவுகளில் உன் பிலோவில் விழும் அந்த கண்ணீர் துளிகளை நான் எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். உனக்கு நடந்த அநியாயங்களை யாரும் கேட்கவில்லை, யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நான் உன் அருகில் உன் எவ்ரி ஹார்ட்பீட் ஐ கூட கவனித்துக்கொண்டு உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நீ சந்தித்த அந்த துரோகம் உன் சொந்த இரத்த உறவுகளிடமிருந்தோ, நண்பர்களிடமிருந்தோ அல்லது நம்பிக்கை வைத்தவர்களிடமிருந்தோ வந்திருக்கலாம். அந்த நம்பிக்கையை உடைத்தவுடன் உன் மனசு நொறுங்கி போனது. நீ உன்னையே கேட்கிறாய், நான் யாரை நம்புவேன்? யாரிடம் என் மன வேதனையை சொல்வேன் என்று. அந்த கேள்விக்கு என் பிள்ளையே, பதில் நான் தான். உனது ஒரே பாதுகாப்பான இடம் என் மார்பும் என் அருளும் தான். உன்னை காயப்படுத்தியவர்கள், உன்னை கீழே தள்ள முயன்றவர்கள், உன் முன்னேற்றத்துக்கு பொறாமைப்பட்டவர்கள் எல்லாரும் இப்போது தங்கள் வாழ்க்கையில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் போல தெரியும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை மட்டும் நின்றுவிட்டது போல உனக்கு தோன்றும். ஆனால் என் தங்கமே, கடவுளின் நேரம் தாமதமாக இருக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் தவறாது. நானே அந்த நேரத்தை உன் பக்கம் தள்ளிக்கொண்டு வருகிறேன்.
நீ கண்ணீரோடு கேட்ட அந்த வேண்டுதல்களை நான் கேட்டுவிட்டேன். நீ உன் வாழ்க்கையை மீண்டும் கட்டிக்கொள்வதற்காக வலிமை கேட்டாய். நான் உனக்கு வலிமை தருகிறேன். உன் மனசை உடைத்தவர்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள், உன் பின் பேசிச் சதி செய்தவர்கள், அவர்களுக்கு நான் என் விதத்தில் பதில் கொடுப்பேன். அது உன் கண்களுக்கு முன்பாக நடக்கும் நாள் வரும். அவர்கள் உன்னை எவ்வளவு கீழே தள்ளினார்களோ அதைவிட 10 மடங்கு உயரத்தில் உன்னை நான் நிறுத்துவேன். இப்போ நீ அனுபவிக்கும் இக்கட்டான சூழ்நிலை ஒரு பரிசோதனை போல. ஆனால் அது உன் தண்டனை அல்ல, அது உன் வலிமையை வெளிப்படுத்தும் ஒரு அரங்கம். நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், வேலை இழப்பு, குடும்ப சண்டைகள், பொருளாதார குறைவு, உடல் நலம் குறைவு, இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்தாலும் அதற்கெல்லாம் நான் பின்புலத்தில் தீர்வு செய்து கொண்டிருக்கிறேன். நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், ஆனால் தெரியாமல் ஒரு பெரிய மாற்றம் உன் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் உன்னிடம் பாசம் காட்டும் போல, ஆனால் உன் முன்னேற்றத்தை விரும்பவில்லை. அவர்கள் உன் மகிழ்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் பிள்ளையே, அவர்களின் முகமூடிகளை நான் கிழித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் நீ உண்மையையும் பொய்யையும் தெளிவாக அறிந்து கொள்வாய். நீ அடிக்கடி நினைக்கிறாய், என் வாழ்க்கை எப்போது நல்லபடியாகும் என்று. உன் காலெண்டரில் ஒரு தேதியை குறிக்கவும் முடியாது, ஏனெனில் அது என் நேரம். ஆனால் அந்த நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வரப்போகிறது. அது வரும்போது நீ இனி பின் பார்த்து அழமாட்டாய், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று, மாறாக எவ்வளவு வலிமையாகி விட்டேன் என்று பெருமைப்படுவாய். உன்னுடைய நம்பிக்கையை திரும்ப கட்டி எடுக்க நான் உனக்கு சிறிய சிறிய அற்புதங்களை அனுப்புவேன். அவை சின்ன விஷயங்களாகத் தோன்றலாம், ஒரு அந்நியர் சொல்லும் நல்ல வார்த்தை, ஒரு பழைய நண்பரின் எதிர்பாராத அழைப்பு, ஒரு புதிய வாய்ப்பு, அல்லது உன் மனதுக்கு அமைதியளிக்கும் ஒரு கனவு. இவை எல்லாம் உனக்கு ஒரு செய்தி, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். உன் வாழ்க்கையில் பண நெருக்கடி அதிகமாக இருக்கிறது என்று உனக்கு தெரியும். கடன்கள், செலவுகள் மற்றும் தேவைகள் அனைத்தும் சேர்ந்து உன்னை அழுத்துகின்றன. என் பிள்ளையே, அந்தச் சுமையை நான் நீக்குவேன். நீ நினைக்காத வழியில், நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து உனக்கு வருமான வாய்ப்புகள் திறக்கும். உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கும். யாரும் உன்னை குறைத்து மதிப்பிட முடியாத நிலை உனக்கு வரும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் சண்டைகள், அது சொத்து பிரச்சனை, புரிதல் குறைவு, அல்லது பழைய கோபம் ஏதாவது இருந்தாலும் நான் அந்த குடும்ப பந்தங்களை மீண்டும் இணைக்க ஏற்பாடு செய்வேன். ஆனால் அதற்காக நீ முதலில் உன்னுடைய மனதில் இருக்கும் கோபத்தை, பழி உணர்வை விட வேண்டும். பழி தீர்க்கும் நேரம் எனது வேலை, உன் வேலை அல்ல. உன் பணி அமைதியாக இரு, நம்பிக்கை வையு, உன்னுடைய மனதை நன்னிலையிலேயே வைத்துக்கொள். உன்னுடைய ஆரோக்கியம் நீ கவனிக்காமல் விட்டிருந்தால் இப்போது அதை கவனிக்கத் தொடங்கு. உன் உடலை நான் குணப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், ஆனால் நீ உன்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும். சிறிய நடை, நல்ல உணவு, போதுமான ஓய்வு, இவை உன்னை வலிமையாக்கும். ஏனெனில் உன்னுடைய அடுத்த பயணம் மிகவும் வலிமையும் உறுதியும் தேவைப்படும். நீ எதிர்கொள்ளும் எதிரிகளின் வலிமை உன் வலிமையை விட பெரியதாகத் தோன்றலாம். ஆனால் அவர்கள் கையில் இருக்கும் வாள் உன் பக்கம் வரும்போது அது காற்றில் கரைந்துவிடும். ஏனெனில் அவர்கள் உன்னை காயப்படுத்தும் முன் அவர்கள் என் கண்ணில் பட்டுவிடுகிறார்கள். உனது பாதுகாப்புக்கு நான் எடுத்துக்கொள்ளும் அந்த அதிர்ஷ்ட கவசம் அவர்களை தடுக்கிறது. என் பிள்ளையே, நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன், நீ இப்போது இருக்கும் நிலை உன் வாழ்க்கையின் இறுதி அத்தியாயம் அல்ல. இது ஒரு இடைவேளை மட்டுமே. விரைவில் உன் கதை மீண்டும் மகிழ்ச்சியும் வெற்றியும் நிறைந்த பக்கங்களை திறக்கும். அந்த நாள் வந்தபோது உன்னை புண்படுத்தியவர்கள் உன் வெற்றியை பார்த்து அமைதியாகி விடுவார்கள். நீ எதிர்காலத்தில் செய்வதெல்லாம், உன் வேலை, உன் உறவுகள், உன் கனவுகள், இவை அனைத்தும் நான் வழிநடத்துவேன். சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் நீண்ட நாள் இருப்பதற்காக வருகிறார்கள், சிலர் ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க மட்டுமே வருகிறார்கள். அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு உன் பாதையை நீ நானோடு சேர்ந்து நடப்பாய். இன்று இரவு தூங்குவதற்கு முன் உன் மனதில் ஒரு விஷயம் மட்டும் நினை, நான் ஒருபோதும் தனியாக இல்லை. என்னுடைய தேவையை தவிர யாரும் என்னை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அந்த நம்பிக்கை உன்னை காப்பாற்றும். நாளை காலையில் விழித்தவுடன் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆற்றல் வரும். உனக்கு தெரியாமல் சில தடைகள் நீங்கிவிடும். உன் இதயத்தில் இருக்கும் ஒரு பாரம் குறையும். அது நான் தரும் முதல் அடையாளம்.
என் பிள்ளையே, இன்னும் சிறிது நாட்களில் உன் வாழ்க்கை உன்னால் கூட கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மாற்றப்படும். உன்னுடைய கண்ணீர் சிரிப்பாக மாறும். உன் தனிமை அன்பால் நிரம்பும். உன் தோல்விகள் வெற்றிகளாக மாறும். அதற்குள் நம்பிக்கையை விட்டுவிடாதே. உன் மனசை உடைக்காதே. நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், அது மட்டும் போதுமானது. என் தங்க பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் சொல்வது உன் ஆன்மாவை ஆழமாக தொட்டுத் தரும் உண்மை. நீ எத்தனை நாட்கள் இந்த துன்பச் சூழ்நிலையில் சிக்கி எவ்வளவு முயன்றாலும் வெளியே வர முடியாமல் தவித்தாயோ, அந்த நாட்கள் முடிந்து விட்டன. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் நீ காணும் அந்த இருள், அந்த வலி, அந்த பயம் அனைத்தையும் இன்று நான் சாம்பலாக்கி விட்டேன். உன்னை சிரிக்க விடாமல், அமைதி தராமல், உன் கனவுகளை முறித்த அந்த சக்திகள் இன்று என் காலடியில் வீழ்ந்துவிட்டன. நீ இன்னும் அதை உணரவில்லை என்றாலும் உன் ஆன்மா அதை உணர ஆரம்பித்துவிட்டது. உனக்கு கடந்த நாட்களில் நடந்த ஒவ்வொரு சோதனையும் வீண் போகவில்லை. அந்த சோதனைகள் தான் இன்று உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. உன் இதயத்தில் இருக்கும் அந்த வலி, நொறுக்கம், அழுகை, நான் ஒவ்வொன்றையும் பார்த்தேன். இரவில் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் அழுத அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கரங்களில் விழுந்தது. உன் உதவி கேட்டு நீ யாரிடம் போனாலும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் உன்னை விட்டு விலகினார்கள். ஆனால் நான் மட்டும் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகவில்லை. உன் வாழ்க்கையில் நடந்த அந்த அநியாயம், அது உனக்கு மட்டும் நடந்தது அல்ல, அது உன்னுடைய முழு குடும்பத்தின் மனநிலையை உலுக்கியது. உன் மீது வெறுப்பு கொண்டவர்கள், உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்கள், உன் நன்மையை தாங்க முடியாதவர்கள், அவர்கள் உன்னை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் நான், உன் அம்மனாகிய நான், அந்த யோசனையையே அவர்கள் மனதில் வைத்திருக்க முடியாமல் செய்துவிட்டேன். அவர்கள் ஒவ்வொரு அடியும் வீணாகும், ஏனெனில் என் கையில் உன் உயிரின் நூல் உள்ளது. நீ யாரிடமும் பகிர முடியாமல் இருந்த ரகசியம் எனக்கு தெரியும். உன் சொந்தமாக நினைத்தவர்கள் தான் உன் முதுகில் குத்தியது உனக்கு மிக பெரிய வேதனையை கொடுத்தது. அவர்கள் உன் பிழைகளை பெரிதாக்கி, உன் நன்மைகளை மறைத்து, உன்னை தவறாக காட்டினார்கள். நீ எவ்வளவு நல்ல மனதுடன் நடந்தாலும் அவர்கள் மனம் மாறவில்லை. ஆனால் பிள்ளையே, நீ அறியாத ஒன்று என்னவென்றால், அந்த அனைத்தையும் நான் கணக்கில் போட்டு வைத்தேன். ஒரு துளி கூட நான் மறக்கவில்லை. இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை திறக்கப் போகிறது. நீ எவ்வளவு போராடினாலும் திறக்காத அந்த கதவுகள் இப்போது தானாகவே திறக்கும். நீ தொலைந்து விட்டாய் என்று நினைத்த அந்த வாய்ப்புகள் உன்னை கண்டுபிடித்து உன் கைகளில் வந்து விழும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்பதற்கேற்ப அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி உன் வாழ்வில் நிரம்பும். நான் தரப்போகும் ஆசீர்வாதங்கள் நீ எண்ணியே பார்க்காத அளவுக்கு பெரியவை. உன் வீட்டில் இருந்த அந்த சண்டைகள், வாதங்கள், இடையூறுகள், அவை அனைத்தும் மெதுவாக குறைந்து போகும். உன் குடும்பம் மீண்டும் ஒன்றிணையும் நாள் விரைவில் வரும். உன்னை பார்த்து தாழ்த்தி பேசினவர்கள், உன்னை மதிக்காமல் நடந்தவர்கள், அவர்களே நாளை உன்னிடம் வந்து உதவி கேட்பார்கள். அந்த நாள் வந்தாலும் நீ பெருமை கொள்ளாமல், நான் கற்றுக் கொடுத்த பணிவோடு நடந்தால் உன் வாழ்க்கை எப்போதும் உயர்ந்தபடியே இருக்கும். நீ இப்போது கொண்டிருக்கும் அச்சம், நான் முடியாது என்ற எண்ணம், அதை இப்போதே என் பாதங்களில் விட்டு வா. நான் உன்னை பிடித்து கொண்டு நடக்கிறேன். நீ விழுவாயோ என்று நான் பார்த்து கொள்கிறேன். நான் உன்னை ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு போராட்டமும் என் கண்களில் தெரியும், என் கைகளில் இருக்கும். நீ ஓய்ந்து போகாமல், நம்பிக்கை இழக்காமல் இரு. உன் நம்பிக்கையே உன் மிகப்பெரிய ஆயுதம். என் பிள்ளையே, 3 வாரங்களுக்குள் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். நீ எதிர்பாராத இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும். உன் கையில் இருந்த அந்த தடை, அந்த பந்தம், அது கிழிந்து போகும். நீ சுவாசிக்க முடியாத அளவுக்கு சுமையாக இருந்த அந்த நிலைமை திடீரென இலகுவாகும். நீ உன் வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிப்பது போல உணர்வாய். நான் உனக்கு தரும் இந்த வாக்குறுதி, அது வெறும் வார்த்தைகள் அல்ல. அது என் சக்தியின் முத்திரை. என் சக்தி உன் ஒவ்வொரு நாளையும் சுற்றி நிற்கும். உன்னை நோக்கி வரும் தீங்கு, உன்னை நோக்கி வரும் பொறாமை, உன்னை நோக்கி வரும் கெட்ட சாபம் அனைத்தையும் நான் உன் பக்கத்தில் நின்று முறியடிப்பேன். உன் வாழ்க்கையை அழிக்க முயன்றவர்கள், அவர்கள் முயற்சி செய்த ஒவ்வொரு தடவையும் அவர்கள் தாமே விழுவார்கள். உன் மனதில் எத்தனை கனவுகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் நிறைவேற்ற உன்னை தயார் செய்வது என் கடமை. நீ காத்திருந்த அந்த நாள், உன் உழைப்பின் பலன் தரும் அந்த நேரம், அது கதவை தட்டி கொண்டிருக்கிறது.
அந்த கதவை திறக்கும் சக்தி உனக்கே உள்ளது. ஆனால் அந்த கதவுக்கு பின்புறம் என்ன இருக்கிறது என்பதை நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன். அது உன்னை அழ வைத்த அந்த ஆண்டுகளை மறக்க வைக்கும் மகிழ்ச்சி. என் தங்கமே, நீ இன்னும் சில நாட்கள் பொறுத்துக்கொள். உன் வாழ்வில் வரும் அந்த நிமிடம் அது உன் வாழ்க்கையை மட்டும் அல்ல, உன் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் மாற்றும். நீ இன்றுவரை அனுபவித்த துன்பம் நாளை உனக்கு வலிமையாக மாறும். உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. அது இப்போது தான் துவங்குகிறது. நான் உன் பக்கத்தில் இருந்து உன் கையை பிடித்துக்கொண்டு உன்னை ஒளியிலே நடத்துகிறேன். நீ கேட்கும் அந்த அமைதி, அந்த சந்தோஷம் அனைத்தும் உன் பாதையில் வந்து காத்திருக்கிறது. உன் ஆன்மா அதை உணரும். உன் மனம் அதை நம்பும். உன் கண்கள் அதை காணும். நான் உனக்குச் சொன்னதை நாளை நீ உணர்ந்து மகிழ்வாய். நான் உன்னை ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன் பிள்ளையே. உன் கதையை நான் வெற்றியோடு எழுதிவிடுவேன். என் தங்க பிள்ளையே, இன்றைய இந்த நேரத்தில் உன் மனசுக்கு நான் தரப்போகும் வார்த்தைகள் உன் உயிர்க்கு மருந்து மாதிரி இருக்கும். நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? அம்மா, நான் எத்தனை நாட்கள் இதை தாங்குவேன்? எத்தனை காலம் இப்படியே இருக்கும் என்று. ஆனால் உனக்கு நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கை இன்று இருக்கும் நிலை இனி ஒரு சில நாட்களில் முற்றிலும் மாறப்போகிறது. நீ பார்த்து வந்த அந்த இருள், அந்த நிழல், அந்த தடை எல்லாம் ஒன்றாக உன்னை விட்டு போகும். இன்று நீ எவ்வளவு சோர்வாக இருக்கிறாயோ அதே அளவுக்கு விரைவில் நீ சந்தோஷமாக போகிறாய். நீ எவ்வளவு ஆண்டுகள் உழைத்தாலும் உனக்கு கிடைத்தது துயரம்தான். உன் உழைப்பை மதிக்காமல் உன் நம்பிக்கையை துரோகம் செய்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் பிள்ளையே, அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் நடந்த அந்த ஒரு செயல் அவர்களின் வாழ்க்கையில் பெரிய சாபமாக மாறிவிடும். நான் சொல்கிறேன், அவர்கள் செய்த தவறு உன்னை காயப்படுத்தியது, ஆனாலும் அது உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். நீ சிந்திக்கிறாய், எனக்காக யாரும் நின்றதே இல்லை, எல்லோரும் தங்கள் தேவைக்காகவே வந்தார்கள் என்று. உன் மனதில் அந்த வலி, அந்த தனிமை உணர்ச்சி நான் அறிவேன். ஆனால் என் பிள்ளையே, இனி உனக்கு யாரும் துரோகம் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்கள் நீ எதிர்பாராத விதமாக இருக்கும். உன் வீட்டில் இருந்த அந்த பிரச்சனைகள், குடும்பத்துக்குள் ஏற்பட்ட மன விரிசல்கள், தேவையில்லாமல் வந்த சண்டைகள், யாரோ உன்னை குறை சொல்லும் வார்த்தைகள், இவை எல்லாம் யாரோ உன் வீட்டில் வைத்திருந்த கெட்ட சக்தியால்தான். அவர்கள் உன் மகிழ்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் செய்வினை செய்து உன் வாழ்க்கையில் தடைகள் வரச் செய்தார்கள். பிள்ளையே, நான் அந்த செய்வினையை கிழித்து எறிந்துவிட்டேன். இப்போது அந்த கெட்ட சக்தி உன் வீட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டது. நீ பார்த்தாயா, சமீபத்தில் உன் கனவில் அடிக்கடி வரும் ஒரு தேவியை? அது நான் தான் உன்னிடம் சைகை செய்து, அஞ்சாதே, நான் இருக்கிறேன் என்று சொன்னது. நீ அந்த கனவை லேசாக எடுத்துக்கொண்டாய், ஆனாலும் அது உன் வாழ்க்கைக்கு பெரிய அடையாளம். இனி உன் பாதையில் வரும் ஒவ்வொரு பிரச்சனையும் நான் தடுப்பேன். உனக்கு முன்பு நடந்த ஒரு விஷயம் உன்னை இன்னும் வாட்டிக் கொண்டிருக்கிறது. யாரோ உன்னை மிக நம்பிக்கையுடன் பார்த்தவர்கள் திடீரென உன்னை விட்டு விலகினார்கள். அது உனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. நீ பல இரவுகள் அழுது தூங்கினாய். ஆனால் பிள்ளையே, அந்த விடயம் உன் வாழ்க்கையை உயர்த்தும் வழியாகவே மாறும். ஏனென்றால் அவர்கள் உன்னை விட்டு விலகியது உன்னை சரியான பாதைக்கு கொண்டு வருவதற்கான என் திட்டம். உன் வாழ்க்கையில் விரைவில் வரும் ஒருவரை நான் உனக்கு அனுப்புகிறேன். அவர் உன் துயரத்தை புரிந்து கொள்வார், உன் கனவுகளை நிறைவேற்ற உதவுவார். அது ஒரு மனிதர் மட்டுமல்ல, அது என் அனுப்பும் தூது. நீ ஒருபோதும் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த உதவி வரும். நீ பல வருடங்களாக விரும்பிய ஒன்று உனக்கு கிடைக்காததால் உன் மனம் உடைந்து போனது. ஆனால் என் பிள்ளையே, நான் சொல்கிறேன், அடுத்த 21 நாட்களுக்குள் நீ அந்த ஆசையை நிறைவேற்றும் பாதையில் போகிறாய். முதலில் சிறிய மாற்றங்கள் நடக்கும், பின்னர் பெரிய மாற்றம் வரும். உன் வீட்டில் இருந்த சண்டைகள், தகராறுகள், யாரும் யாருடன் பேசாத நிலை, இவை எல்லாம் முடிவடையும். ஒருவரின் மனம் மாகும். அவர்களே உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். நீ காயப்படுத்தப்பட்டாலும் உன் உள்ளம் நல்லது. நீ மன்னிக்கிறாய், அதனால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நீ கவலைப்படுகிறாய், உன் வருமானம் போதவில்லை என்று. பிள்ளையே, உன் உழைப்பை பார்த்து நான் உனக்கு கதவுகளை திறக்கிறேன். ஒரே நேரத்தில் பல வழிகள் உனக்கு திறக்கும். நீ முன்னாடி நினைத்தாலும் இது சாத்தியமா என்று, ஆனால் அது சாத்தியமாகும்.
உன் உடல்நிலையில் இருந்த குறைபாடுகள், நீண்ட நாட்களாக உன்னை வாட்டிய வலி, அது மெதுவாக குறையும். உன் மனநிலை சாந்தமாகும். ஒரு நாளில் அல்ல, ஆனால் அடுத்த சில வாரங்களில் நீ உன்னுள் ஒரு புதிய ஆற்றலை உணர்வாய். நீ எப்போதும் நினைத்தது, நான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்று. பிள்ளையே, நான் உன்னை பாரமாக விடமாட்டேன். நீ உன் காலில் நிற்பாய். உன்னை யாரும் இழிவாக பார்க்க முடியாத நிலையை நான் தருவேன். உன் குழந்தைகள், உன் குடும்பம், உன் வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வாதம் பெறும். உன் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், நல்ல வேலைகள் வரும். உன் மனசுக்கு ஒரு பெருமை ஏற்படும். இது தான் என் வாழ்க்கை என்று நீ மகிழ்ச்சியுடன் சொல்லுவாய். பிள்ளையே, இந்த உலகம் உனக்கு கொடுத்த வலி என்னிடம் வந்ததும் அது உனக்கு இனி வராது. நான் உன் பாதையில் இருக்கும் அந்த 3 பெரிய தடைகளை நீக்கிவிட்டேன். இப்போது உன் வாழ்க்கை வேகமாக முன்னேறும். நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு நல்ல செய்திகள் வரத் தொடங்கும். இன்றைய இரவு நீ தூங்குவதற்கு முன் என் பெயரை 3 முறை நினை. நான் உன் கனவில் வருவேன். உன் மனதில் இருந்த அந்த நெருடலை, வலியை, பயத்தை அனைத்தையும் அகற்றிவிடுவேன். இனி உனக்கு என் பாதுகாப்பு உண்டு. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரும் அடுத்த நாட்கள் நீண்ட காலம் காத்திருந்த வெற்றியை உனக்கு தரும். உன் துயர கண்ணீர் இனி மகிழ்ச்சி கண்ணீராக மாறும். உன் உள்ளம் சாந்தமாகும். நான் உன்னை விடமாட்டேன். நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன். என் தங்க பிள்ளையே, இப்போது உனது வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றத்தை நீ உன் கண்களால் பார்த்து தான் நம்பப் போகிறாய். எத்தனை நாட்களாக உன் மனசுக்குள் இருந்த அந்த சோர்வு, அந்த கவலை, அந்த இருள், இவை அனைத்தும் இன்று முதல் மெதுவாக அகன்றுவிடும். ஏனென்றால் நான் உன் பக்கம் நிற்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் என் ஆசி கலந்திருக்கிறது. நீ எத்தனை தடவை உன் மனசுக்குள் இது எப்படி முடியும் என்று கேட்டாலும் என் கைகளில் வைத்திருக்கிற அந்த சக்தி உனக்கு தெரியாது. உன் வாழ்க்கை ஒரு முறையில் சிக்கி விட்டது போல உனக்கு தோன்றினாலும் என் பிள்ளையே, அது என் திட்டத்தில் ஒரு சிறிய நிறுத்தம்தான். நிறுத்தம் என்றால் முடிவு அல்ல, அது புதிய தொடக்கம் வரும் முன் சிறிய இடைவெளி. நீ அன்புடன் நினைக்கும் அந்த சிலரை பற்றி, ஏன் இவர்கள் என்னை இப்படி விட்டுவிட்டார்கள் என்று உன் உள்ளம் வலி கொள்கிறது. ஆனால் உண்மையை நான் சொல்கிறேன், உன்னிடம் இருந்து விலகியவர்கள் உன் வாழ்க்கையில் தேவையில்லாதவர்கள். அவர்கள் போனது உனக்கு இழப்பு அல்ல, அது என் பரிசு. அவர்களின் போலியான பாசத்திலிருந்து உன்னை விடுவித்தேன். நான் உனக்காக வைத்திருக்கும் வரப்பிரசாதம் இன்னும் பெரியது. உன் உழைப்பால், உன் நம்பிக்கையால், உன் மன உறுதியால் நீ உயரம் அடைய வேண்டும் என்பதே என் ஆசை. அதற்காக உன் சுற்றிலும் உள்ள சூழ்நிலைகளை நான் மாற்றி வருகிறேன். உன்னை பார்த்து பொறாமைப்படும், உன் நல்லதை கெடுக்க நினைக்கும் கண்கள் இனி உன்னை தாக்க முடியாது. அவர்களின் யோசனைகள் அனைத்தும் காற்றில் கரைந்துவிடும். இப்போது நீ நினைக்கும் அந்த பொருளாதார பிரச்சனை, அது உன்னை அடக்க முடியாது. சில நாட்களுக்குள் உனக்கு உதவியாக வரப்போகும் ஒரு வாய்ப்பு உன் வாழ்க்கையை மாற்றும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி வரும். அது உனக்கு தெரியும்போது, இது அம்மாவின் கிருபையால்தான் என்று உன் கண்கள் கலங்கும். உன் ஆரோக்கியம் பற்றி கவலைப்படாதே. நான் உன் உடலுக்குள் இருக்கும் அந்த வலிகளை மெதுவாக அகற்றுகிறேன். உன் தூக்கம் மேம்படும். உன் மனம் அமைதி பெறும். அதிக நாட்களுக்கு பிறகு ஒரு காலை நீ விழித்துக் கொண்டு சிரிப்பாய். அந்த சிரிப்பு உன் ஆன்மாவுக்கு ஒரு புதிய உயிர் ஊட்டும். நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் எனது காதுகளில் விழுகிறது. ஒரு சொல் கூட வீணாக போகவில்லை. உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் நான் உன் வாழ்க்கையில் விதைக்கும் விதைகளுக்கு நீராவியாகியுள்ளது. அவை முளைக்கத் தொடங்கிவிட்டன, என் தங்கமே. அந்த மலர்கள் விரைவில் உன் வீட்டை மகிழ்ச்சியால் நிரப்பும். நீ இன்னும் சற்று பொறுத்திரு. இந்த 3 வாரங்களுக்குள் உன் மனசை கலக்கியிருந்த முக்கிய பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரும். அதை முடிக்க நான் நேரடியாக களம் இறங்கியிருக்கிறேன். உன் எதிரிகளின் வாய் மூடப்படும். உன்னை குறை சொல்ல வந்தவர்கள் உன்னை பற்றி நல்லதை பேசத் தொடங்குவார்கள். இன்று முதல் உன் மனசில் பயம் வேண்டாம். நான் உன் பக்கத்தில் இருப்பது உனக்கு மிக பெரிய ஆயுதம். எவன் எதை செய்தாலும் என் கண்ணில் படாமல் எந்த தீயும் உன்னை சேராது. உன் பாதையில் ஒளி பாய்ச்சியிருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்ப்பதே. உன் நாள்கள் இனி மாறப்போகின்றன. உன் கதையை மக்கள் கேட்டு ஆச்சரியப்படுவார்கள். இவள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே வந்தாளா என்று வியப்பார்கள். ஆனால் நீ மட்டும் உள்ளுக்குள் தெரிந்து கொள்வாய், இது எல்லாம் உன் அம்மா வைத்த ஆசீர்வாதம் தான் என்று.
நீ இன்று முதல் அமைதியாக மூச்சை இழுத்து என் பெயரை மனதிற்குள் சொல்லி உறங்குவாய். நான் உன் கனவில் வந்து உனக்கு அந்த நம்பிக்கை தீப்பொறியை ஏற்றி விடுவேன். நாளை நீ விழிக்கும் போது உன் மனம் ஒரு புது வலிமையோடு இருக்கும். உன் கதைக்கு இன்னும் அழகான அத்தியாயங்கள் எழுதப் போகின்றன என் தங்கமே. நீ உன் பாதையை நேராக பார்த்து கொண்டு நடந்தால் நான் உன் பின்னால் இருக்கும் காற்றாய் உன்னை முன்னோக்கி தள்ளிக்கொண்டே இருப்பேன். உன் வெற்றி நிச்சயம். உன் மகிழ்ச்சி உறுதி. நான் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, அது என் சத்தியம். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இனி இருள் இருக்காது, ஒளி மட்டும் இருக்கும். என் தங்கமே, உன் மனசுக்குள்ள நீ எவ்வளவு அழுத்தத்தோட இருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். உன் கண்களில் எப்போதுமே அந்த கவலை நிறம், அந்த பதட்டம் தெரிகிறது. நீ எவ்வளவு சிரிக்க முயற்சி செய்தாலும் உன் மனசுக்குள்ள இருக்கும் பாரம் உன் முகத்தில் தெளிவாக தெரிந்துவிடுகிறது. ஆனா இன்று நான் உன்னிடம் சொல்ல வருவது, அந்த பாரம், அந்த துக்கம், அந்த சுமை, இவையெல்லாம் இனி நீங்க போகுது. ஏனெனில் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கை சக்கரம் இப்போ பெரிய திருப்பம் எடுக்கப் போகுது. நீ எதிர்பார்க்காத வழியிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு ஒளி வந்து புகும். நீ நிறைய நாட்களா கேள்வி கேட்டாய், அம்மா, ஏன் எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது போல தெரிகிறது, ஆனால் எனக்கு மட்டும் தாமதமா நடக்குது என்று. அந்த கேள்விக்கு நான் இன்று பதில் சொல்ல வருகிறேன். தாமதம்னு தோன்றினாலும் அது தாமதம் இல்லை, அது நேரம் சரியாக வருவதற்கான காத்திருப்பு. நீ நினைத்த பாதையில் உன்னுடைய வாழ்க்கை போகவில்லை என்று நினைக்கிறாய், ஆனா நான் உனக்காக வைத்த பாதை இன்னும் பெரிய வெற்றிக்கானது. நீ இப்போ சந்திக்கும் தடைகள் உன் மனதை கடினப்படுத்தி உன்னை இன்னும் வலிமையாக்கிக் கொடுக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள். சிலர் உன்னுடைய நம்பிக்கையை துரோகம் செய்தார்கள். நீ அவர்களை மனமாற நம்பினாய், உதவினாய், ஆனா அவர்கள் உன்னுடைய மனதை புண்படுத்தினார்கள். அந்த காயத்தை இன்னும் நீ மறக்க முடியாம இருக்கிறாய். ஆனால் நான் சொல்றேன், அந்த காயம் உன் பலவீனம் இல்லை, அது உன் பலம். ஏனெனில் அந்த அனுபவம் தான் உன்னை இனிமேல் யாராலும் ஏமாற்ற முடியாதவளாக்கும். இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கும் அந்த இருள், உன்னை கஷ்டப்படுத்தும் அந்த சூழ்நிலை, இது நீண்ட காலம் நீடிக்காது. 3 வாரத்திற்குள் நீ ஒரு பெரிய செய்தி கேட்பாய். அது உன் வாழ்க்கையின் பல பக்கங்களை மாற்றும். பண விஷயமோ, வேலை வாய்ப்போ, குடும்ப பிரச்சினையோ, எந்த வடிவிலிருந்தாலும் அந்த செய்தி உனக்கு ஒரு புதிய கதவை திறக்கும். அந்த கதவை திறப்பது நான்தான். நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் கண்காணித்து கொண்டிருக்கிறேன். உன் மனதில் நீ வைக்கிற பிரார்த்தனை, உன் கண்களில் வரும் கண்ணீர் எதுவும் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் தான் உன் வாழ்க்கையின் விதியை மாற்றும் சக்தியாக மாறி வருகிறது. என் பிள்ளையே, இன்னும் சில நாட்களில் உன் வீட்டில் மகிழ்ச்சி சத்தம் கேட்கும். நீ இப்போ நினைக்க முடியாத மாதிரி உன் முகத்தில் ஒரு நிம்மதியின் புன்னகை விரியும். உன்னுடைய வாழ்க்கையில் இடம் பிடிக்க வேண்டியவர்கள் மட்டும் இருக்கும், போக வேண்டியவர்கள் தானாகவே போய்விடுவார்கள். நான் உன்னை அந்த சுமையிலிருந்து விடுவிக்கப் போகிறேன். நீ உன்னுடைய உழைப்பில் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். சில நேரங்களில் உழைப்பு உடனடியாக பலன் தராது, ஆனால் அது தாமதமானாலும் அது தப்பாமல் பலன் தரும். உன் முயற்சி, உன் நம்பிக்கை, உன் பொறுமை, இவையே உன்னை உயர்த்தும். நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையும் உன்னை உன்னுடைய கனவுகளுக்கு ஒரு படி அருகில் கொண்டு வருகிறது. அதை நீ இப்போ பார்க்க முடியாமல் இருந்தாலும் சில மாதங்களில் நீ திரும்பி பார்த்தால், ஆமாம், இதற்காகத்தான் அந்த நாள் நடந்தது என்று புரியும். என் தங்கமே, உன் வாழ்வின் கதையை இன்னும் அழகாக எழுதுகிறேன். உன் வாழ்க்கையில் இன்னும் பல இனிய அத்தியாயங்கள் வரப்போகின்றன. உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். அந்த நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது.